ஹலோ ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு லோட்டஸ் டாரட் இன் தமிழ் 786. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் எஸ், இது பிக் அண்ட் அதாவது பிக் அ கார்டு ரீடிங் தான் இது, சரியா? அதாவது பிக் அ கார்டு ரீடிங், நீங்கள் கார்டுக்கு அக்கார்டிங் கூட உங்கள் ரீடிங் இந்த இது பார்க்கலாம், இல்லைன்னா உங்களோட டிஓபிக்கு அக்கார்டிங் இந்த ரீடிங்கை பார்த்து தெரிஞ்சுக்கலாம், சரியா? உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் டிஓபி கொடுத்துருதேன், வேற உங்களுக்கு ஸ்க்ரீனில் அதாவது உங்களுக்கு என்ன பிக்சர்ஸ் இருக்குதோ அதை ப்ரொவைட் பண்ணுறேன், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் உங்களுக்கு ஏதாவது பர்சனல் ரீடிங் ஏதாவது வாங்க வேண்டியது இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க, சரியா? வாங்க நம்ம இப்போ ரீடிங்குள்ளே போகலாம். டோட்டல் 3 பாயில் வச்சுருக்கேன், சரியா? Thank you, Spirit. Thank you. Thank you. இப்போ நம்ம பாயில் 1க்கு தான் பார்க்க போறோம். எஸ், மேபி இந்த வீக்ல கொஞ்சம் கோபம் உங்களுக்கு இருக்கலாம், ரொம்ப ஆக்டிவா இருப்பீங்க, அந்த எனர்ஜி ஃபோர்ஸ் எல்லாமே ரொம்ப ஹையா இருக்கலாம், அந்த மாதிரி இது கரியர்ல எனக்கு தெரியுது. உங்களுக்கு நல்ல க்ரோத்தும் இருக்குது டெஃபினெட்லி. உங்களோட பிளானிங் ஏதாவது இருந்ததுன்னா நீங்க அதை சக்சஸ்ல கன்வெர்ட் பண்ணுங்க. சக்சஸ் ஜேர்னி பாருங்க. 9 ஆஃப் கப்ஸ்க்கான எனர்ஜி உங்களோட விஷ் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆகுது. அண்ட் அகெயின் 10 ஆஃப் பென்டிக்கல், கரியர்ல நல்ல ஒரு க்ரோத் தெரியுது, மணி அபண்டன்ஸ், பிளஸிங்ஸ். எனக்கு 10 நம்பர் எஸ் ஃபேமிலி வைப்ஸ் கொடுக்கும். 9க்கு அப்புறம் 10 வர்றது எஸ் உங்களுக்கு ஹாப்பி வீக்கா போகும்போது ஏதாவது சர்ப்ரைஸ் உங்களுக்கு கிடைக்கலாம். உங்களோட பிளானிங்க்கு ஏதாவது நீங்க ஏதாவது ஆசைப்பட்டிருப்பீங்க, அது கிடைக்கலாம். அந்த மாதிரி எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது, சரியா? ரொம்பவே பாசிட்டிவான கார்டா தான் இருக்குது உங்களுக்கு. த மஜிஷியனோட எனர்ஜி எஸ் சஸ்பென்ஸ் வந்து நிறைய இருந்திருக்கும் உங்க இதுல, கொஞ்சம் கொஞ்சமா ரிவீல் ஆகுது, சரியா? உங்களுக்கு நீங்க த மஜிஷியனோட எனர்ஜில வரீங்க, கொஞ்சம் அட்ராக்டிவா இருக்கலாம். பிகாஸ் 9, 10 வர த மஜிஷியனோட எனர்ஜி எஸ் கொஞ்சம் அட்ராக்டிவான எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. அண்ட் எஸ், எனக்கு இங்க தெரியுறது என்னன்னா ஃபேமிலி வைப்ஸ். எஸ், ஃபேமிலிக்குள்ள ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா அது ரிசால்வ் ஆகும். மேபி நீங்க மேரிடாவும் இருக்கலாம், அன்மேரிட் சிங்கிளாவும் இருக்கலாம். எஸ், அந்த மாதிரி ஏதாவது ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா அதுல எனக்கு ஹீல் ஆக சான்சஸ் ஹைலி எனக்கு தெரியுது, சரியா? அண்ட் எஸ், ஏதாவது மீட்டிங் ஏதாவது பேசுறதுல ஏதாவது சின்ன சின்ன கிளாஷஸ் இருந்தாலும் அது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காது. அந்த மாதிரி எனர்ஜிஸ் ஒரு சிலவருக்கு தெரியுது. எஸ், நான் இன்னும் கொஞ்சம் கார்ட்ஸ் எடுக்கேன். அண்ட் எஸ், எனக்கு உங்களோட விஷ் வந்து ஃபைனலி உங்களுக்கு சக்சஸ் ஆகுது, சரியா? மேபி எனக்கு இது தெரியுது. 9 ஆஃப் கப்ஸ், 10 ஆஃப் பென்டிக்கல், ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு கண்டினியூஸா சர்ப்ரைசஸ் கிடைக்கலாம். அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது, சரியா உங்களுக்கு? தேங்க்யூ ஸ்பிரிட். எயிட் ஆஃப் கார்ட்ஸ் எஸ், நீங்க ஏதாவது ஒரு எமோஷனலி மேபி இது இருக்கலாம், ஏதாவது ஒரு இதை வச்சு நீங்க மூவ் ஆன் ஆகுறீங்க, ஃபார்வர்ட் ஆகுறீங்க, சரியா? அந்த மாதிரி எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. இல்லைன்னா உங்ககிட்ட இருந்து யாராவது மூவ் ஆன் ஆகுற மாதிரி, உங்களை விட்டு போகிற மாதிரி, அந்த மாதிரி ஏதாவது ஒரு எனர்ஜி சிம்டம்ஸ் எனக்கு இந்த வீக்ல தெரியுது.
அண்ட் ஒன் மோர் திங், எஸ் எதையும் நீங்க ஃபேஸ் பண்ண கத்துக்கோங்க. எனக்கு அந்த மாதிரி எனர்ஜி. எஸ் ஃபேஸ் பண்ண கத்துக்கோங்கன்னு பாருங்க. ஸ்டக்கா இருக்கீங்க, ஃபேஸ் பண்ணுங்க. உங்களோட இன்ட்யூஷனை யூஸ் பண்ணுங்க. ஸ்டக்கா இருந்தீங்கன்னா எஸ் அதுல இருந்து ரிலீஸ் பண்ணுவீங்க. எதையும் நீங்க கான்ஃபிடென்ட்டா பண்ணீங்கன்னா டெஃபினெட்லி, பிகாஸ் இந்த மெஜிஷியனோட பவருக்கு ஹார்ட் ஒர்க் நிறைய கேட்கும். பட் அது ரிசல்ட், அதே இது நீங்க ஒரு மெஜிஷியன் பவர்ல வந்துட்டீங்கன்னா உங்களை தலையில தூக்கி வச்சு ஆடுவாங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜி. ஏதாவது ப்ராப்ளம்ஸ், இது உங்க மைண்ட் தாட்ஸ் கூட இருக்கலாம். ஒரு சில பேருக்கு நீங்க ஏதாவது ஒரு மைண்ட் டிராவல்ல இருப்பீங்க. இது இப்படி பண்ணாதான் நல்லா இருக்கும், இப்படி பண்ணா கரெக்டா வராது, இல்ல இது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்ல ஏதாவது மைண்ட் டிராப்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா அதுல இருந்து ரிலீஸ் ஆகுறீங்க. சரியா? ஆப்ஷன்ஸ் 7 of Pentacles, Pentacles. எஸ், ஃபைனான்ஷியலி உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுனாலும் இன்கம் எனக்கு தெரியுது சடனா வரும் ஒரு சில பேருக்கு. அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. மேபி இது பிஸ்னஸா இருக்கலாம், இல்லைன்னா சர்வீஸா இருக்கலாம். என்ன மாதிரி எனர்ஜினாலும் ஒரு சில பேருக்கு இன்டர்நேஷ்னல் நியூஸ், குட் நியூஸ் கிடைக்கலாம், இல்லைன்னா லேண்ட் ப்ராப்பர்ட்டிக்கு குட் நியூஸ் ஏதாவது கிடைக்கலாம், இல்லைன்னா உங்க பிளானிங் சக்சஸ்ல முடியலாம். அந்த மாதிரி எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. சக்சஸ் சொன்னே பாருங்க, இந்த பாட்டம்லயே 10 of Pentaclesக்கான எனர்ஜி, இதுலயும் 10 of Pentacles. எஸ், சக்சஸ் இருக்குது. மணியை வச்சு, ஃபைனான்ஸை வச்சு ரொம்ப ஃபைனான்சியலி ரொம்ப இதா இருந்தீங்கன்னா கொஞ்சம் இண்டிபெண்ட் எனர்ஜில வாரீங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. எஸ், ஏஞ்சல்ஸ் கைடன்ஸும் எடுத்துடலாம். ஏஞ்சல்ஸ் கிட்ட இருந்து இந்த வீக் உங்களுக்கு ஏதாவது மெசேஜஸ் கிடைக்கா? ஹெல்த்லயும் எனக்கு ரொம்ப ப்ராப்ளம் தெரியல. மைண்டு, உங்க மைண்டு கோபம், அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல்ல வைங்க. ஓகேவா? ஏதாவது நெகட்டிவா யோசிக்க தோணுதுன்னா அதை பாசிட்டிவாவே யோசிங்க. அவுட்கம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிகாஸ் எனக்கு இதுல 8 of Swordsக்கான எனர்ஜிஸ் வருது, ரைட்? ஸோ எஸ், இந்த ரெண்டு இதுல மட்டும் கொஞ்சம் எமோஷனல் பவுண்ட் தாட்ஸ்க்கு அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. வீக் ஆக வேண்டாம், ஸ்ட்ராங்கா இருங்க. இந்த நியர் ஃபியூச்சர், ஓகே, என்னது இந்த நியர் ஃபியூச்சர்? ஓகே, நீங்க ஏதாவது ஆன்சர் தேடிட்டு இருக்கீங்கன்னா நியர் ஃபியூச்சர்ல உங்களுக்கு கிடைக்கும். ஏதாவது கிளாரிட்டி தேடிட்டு இருக்கீங்க, சொல்யூஷன் தேடிட்டு இருக்கீங்கன்னா எஸ், அதுக்கான உங்களுக்கு ஆன்சர் இருக்குதுல. உங்க மெடிடேஷன் த்ரூவா கிடைக்கலாம், நீங்க தூங்குறது அதை வச்சு கிடைக்கலாம். பிகாஸ் பாருங்க, எஸ்ஸுக்கான கார்டு தான் வந்திருக்குது. எஸ், உங்களுக்கு டெஃபினெட்லி கிளாரிட்டி கிடைக்க போகுது, ஆன்சர்ஸ் கிடைக்க போகுது. பட் மெடிடேஷன் பண்றது மஸ்ட்ன்னு சொல்லி இங்க வந்திருக்கு. இந்த வீக்ல நீங்க அட்லீஸ்ட் ஒரு 5 minutes 10 minutes மெடிடேஷன் பண்ணுங்க. சரியா? ஏதாவது மியூசிக்ஸ் ரிலேட்டடா வச்சு வேற எதுனாலும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க பாருங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. எஸ், ஏதாவது கொஸ்டின் கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு எஸ்ன்னு வந்திருக்குது. எஸ், நியர் ஃபியூச்சர்ல ஏதோ ஒரு குட் நியூஸ் இருக்குது உங்களுக்கு. பாருங்க, நீ ரெடி. அதாவது உங்களுக்கு இப்ப பாசிட்டிவான டைம் போன மாதிரி இருக்குது. இப்போ இந்த டைம்ல நீங்க என்னெல்லாம் பண்றீங்களோ அதுக்கு எஃபெக்ட் நல்லா இருக்கும், பவர்ஃபுல்லா இருக்கும்ங்கிற மாதிரி எனக்கு இங்க தெரியுது. சரியா? எஸ், என்ன கொஞ்சம் ஓம் சாண்ட். எஸ், ஓம் சாண்ட் பண்ணணும்னு நான் சொன்னேன். மெடிடேஷன் ஏதாவது பண்ணலாம். இது யூனிவர்சல் ஸ்டாண்ட் தான். ஸோ நீங்க இது பண்றது நல்லா இருக்கும். மியூசிக்ஸ் நீங்க சவுண்ட்ஸ் கூட கேட்கலாம். இல்லைன்னா உங்களோட ட்ரீம்ல ஒரு சில நேரத்துல உங்களுக்கு ஹையர் செல்ஃப் காலிங் இருக்கும். இது உங்க ட்ரீம் த்ரூவா இருக்கலாம். இல்லைன்னா நீங்க சாமி கும்பிட்டுட்டு இருக்கும் போதே உங்களுக்கு ஓம் ஓம்ங்கிற தனி கேட்டுட்டே இருக்கும். ஸோ நீங்க அப்போ நீங்க இது பண்ணிக்கலாம், டிசைட் பண்ணிக்கலாம். எஸ், உங்களுக்கு ஹையர் செல்ஃப் காலிங் இருக்குது. சரியா? இது ஒரு சில பேருக்கு கேட்கும். அரோமா தெரப்பி,
எஸ், எனர்ஜி ஏதாவது கொஞ்சம் ட்ரெயின் ஆகுதுன்னா அரோமா தெரப்பி பண்றது நல்லது. இல்லைன்னா வீட்டுல அகர்பத்தி காமிக்கிறது, சாம்பிராணி காமிக்கிறதோ அது உங்களுக்கு நெகட்டிவ் எனர்ஜியை ரிமூவ் பண்ணலாம். எனக்கு அந்த மாதிரி பிகாஸ் நான் சொன்னேன் ஏதோ ஸ்டக் எனர்ஜிஸ் இருக்குது, ரைட்? நியூ லைஃப் சைக்கிள் ஸ்டார்ட் பண்றீங்க. ரூட் சக்கரா ஹீலிங் இருக்குது உங்களுக்கு. ஓகே, சொல்லுவாங்கல்ல பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருந்தாதான் பாக்கி எல்லாமே இதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. நீங்க ரூட் சக்கரால இருந்து ஹீல் பண்ண போறீங்க. மேபி இது எனக்கு தோணுது ஏதாவது ஒரு ஹீலிங் இருக்குது உங்களுக்கு. ரொம்பவே நீங்க நிறைய விஷயத்துக்கு பயப்படுவீங்களா இருக்கும், உங்களுக்கு கிளாரிட்டி இல்லாம இருக்கலாம், அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. ஸோ ரூட் சக்கரால இருந்து நீங்க ஹீலிங் ஸ்டார்ட் பண்றது நல்லது. அதுக்கு ரூட் சக்கரா ஹீலிங்க்கு எல்லாம் மெடிடேஷன்ஸ் இருக்குது, நீங்க பண்ணலாம். ப்ரேயர், எஸ் நான் சொன்னேன் ப்ரேயர் தேவைப்படும். நீங்க ப்ரேயர் பக்தி எது பண்ணுமோ பண்ணுங்க, உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும் கண்டிப்பா. அகைன் ஹீலிங்கான கார்டு தான் வந்திருக்குது. நீங்க ஹீல் ஆகுறீங்க இந்த வீக்ல கொஞ்சம். எனக்கு தெரியல இது மேபி இது ஃபுல் வீக்ல இருக்கலாம், இல்லைன்னா ஃபுல் மந்த் கூட ஒரு சில பேருக்கு போகலாம். பிகாஸ் நியூ சைக்கிள் ஸ்டார்ட் ஆகுது, ரைட்? ஓ, ட்ரூ லவ் கிடைக்க போகுது உங்களுக்கு. பாருங்க, டீப் லவ், சோல் லெவல்ல இருப்பாங்க, உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பா. ஆக்ஷன்ஸ் எடுத்துட்டே இருக்கணுமா? ஏதாவது நீங்க பிளான் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா அதுக்கான ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம், உங்களுக்கு ரிசல்ட் பாசிட்டிவா கிடைக்கும். எலிமெண்ட் ஆஃப் ஏர் சைன், ஹேர் சைன் உங்களுக்கு சிக்னிஃபிகண்டா இருக்குது. மேபி துலா ராசி இருக்கலாம், இல்லைன்னா கும்பம், இல்லைன்னா உங்களுக்கு ஜெமினா இருக்கலாம், மிதுன ராசி. அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. ஏதாவது சிக்னிஃபிகண்ட் பர்சனா இருக்கலாம், எனக்கு அப்படி இங்க தெரியுது. ஓகே, 369. ஓகே, இந்த மேனிஃபெஸ்டேஷன் ட்ரிக்ஸ் நீங்க யாராவது பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் ரொம்பவே பாசிட்டிவா தெரியும். ஒரு சில பேர் நீங்க இத பண்ணிக்கலாம், உங்களுக்கு இதுக்கான இந்த மேனிஃபெஸ்டேஷன்ஸ் ஏதாவது நீங்க பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் பாசிட்டிவா தெரியலாம். சரியா? நீங்க கூகுள் பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரியும். சேலஞ்ச், இது உங்க கூட சேலஞ்ச் பண்றது, மத்தவங்க கூட இல்ல. நான் சொன்னேன் எதுனாலுமே ஃபேஸ் பண்ண ரெடியா இருங்க, ரைட்? ப்ரொடெக்ட் யுவர் எனர்ஜி, எஸ் நான் சொன்னேன். எஸ், ஒரு சில பேர் மெடிடேஷன் பண்ணும்போது எனர்ஜி கொஞ்சம் ட்ரெயின் ஆகும், அதாவது அப்படி சொல்ல முடியாது. நீங்க ஏதாவது நல்ல விஷயம் பண்ணும்போது ஏதாவது ஸ்டாக்கரா இருக்கலாம், இல்லைன்னா வேற யாராவது உங்களை மைண்ட் டைவர்ட் பண்ணலாம், அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல, கொஞ்சம் டிலே ஆகுறதுக்கு, அந்த மாதிரி ஏதாவது எனர்ஜிஸ் இருக்கலாம். ஸோ எஸ், நீங்க ஏதாவது மெடிடேஷன் பண்ணும்போது மேபி உங்களுக்கு எனர்ஜி ரொம்ப இதாகலாம். ஸோ உங்க எனர்ஜியை ப்ரொடெக்ட் பண்ணணுமா? சரியா? அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. லைக் சொல்லுவாங்கல்ல, கற்பூரம் காட்டுறது நல்லது, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. வீட்டுல நீங்க விலைக்கு ஏத்தலாம், உங்களோட விருப்பம். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. கிவ் அப் பண்ணக்கூடாதான் எந்த விஷயத்துக்குமே, அதுதான் இங்க சொல்றாங்க ஓவரால். எஸ், உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் அப் இருக்கு, டெஃபினெட்லி ஹாப்பி. ஒரு ட்ரூ லவ் இருக்குது. ஒரு டோட்டலி நீங்க பாஸ்ட்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கும் இனி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறதும் ரொம்பவே டிஃப்ரெண்டா இருக்கலாம். அந்த மாதிரி எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. சரியா? ஓகே, இதுதான் உங்களுக்கான ரீடிங். பைல் 1, பைல் 2க்கு போலாம். ஹலோ பைல் 2, எஸ், உங்களுக்கான ரீடிங்கை நம்ம பார்க்கலாம்.
இந்த ஃபூலோட எனர்ஜி சரண்டருக்கான எனர்ஜி. ஃபேமிலி லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போகுது. இல்லைன்னா ஏதாவது செரிமனி, மேரேஜ், ஏதாவது குட் நியூஸ், ஏதாவது செலிப்ரேஷன்ஸ் வீட்டில் இருக்கலாம். அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்க போது, ஒரு நியூ பிகினிங் இருக்குது ஒரு சில பேருக்கு. சரியா, நியூ பிகினிங் சொன்னேன். டெத் கார்டு இஸ் ஏதோ ஒரு பெயின்ஃபுல் எண்டிங் அண்ட் ரீஸ்டார்ட் பண்றீங்க. ஏதாவது மேரேஜ் லைஃப் ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது ட்ருத்து தெரியலாம், அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. ஆல்ரெடி நீங்க மேரிடா இருக்கீங்கன்னா டெஃபினெட்லி த எம்பரர்ஸ் பியூட்டிஃபுல். ரொம்பவே அபண்டன்ஸ் பிளஸ்ஸிங்ஸ்க்கான எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. உங்களுக்கு என்ன தேவையோ, மேபி உங்களுக்கு முன்னக்கூட்டி உங்களுக்கு மணிக்கு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா எஸ், ஏதாவது கிராசரி வீட்டில் நிறைக்கிறது இல்லாம உங்களுக்கு அப்படி ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா எஸ், அதுவும் உங்களுக்கு நிறைய வரும், பிளஸ்ஸிங்ஸ் வருங்கிற மாதிரி தெரியுது. மகாலட்சுமியோட பிளஸ்ஸிங்ஸ் இந்த மாதிரி இருக்குது. சரியா, பிகாஸ் ஏதோ ஒரு பெயின்ஃபுல் எண்டிங் நீங்க பண்றீங்க, ஒரு நியூ பிகினிங் இருக்குது. மேபி உங்களோட டெத் ஸ்கின்ல கூட உங்களுக்கு க்ளோ வரலாம். டெம்பரன்ஸ்க்கான எனர்ஜி, ஸ்கின் க்ளோங்க டெம்பரன்ஸ்க்கான எனர்ஜி. எஸ், உங்க பாடி ஃபுல்லா ஹீல் ஆகுது. ஏதாவது உங்களுக்கு அப்படி இருந்துச்சுன்னா எஸ், இது பர்ஃபெக்டான வீக் உங்களுக்கு ஹீல் ஆகுது. சரியா, டெட் ஸ்கின் ரிமூவ் ஆகுறது, ஃப்ரெஷ்ஷான ஸ்கின் வர்றது, அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. எல்லாமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்த மாதிரி இருக்குது. சரியா, அந்த மாதிரி ஒரு வீக் மாதிரி உங்களுக்கு எனக்கு இங்க தெரியுது. தேங்க்யூ ஸ்பிரிட். உங்களுக்கு ஹையர் செல்ஃப்க்கு பிளஸ்ஸிங்ஸும் இருக்குது, அந்த மாதிரி எனர்ஜி தெரியுது. ஆல்ரெடி நீங்க ஏஞ்சல்ஸ் கூட கனெக்டடா இருக்கீங்களா? எஸ், அவங்க உங்களுக்கு ஹீலிங் தருவாங்க, அந்த மாதிரி எனக்கு இங்க தெரியுது. நீங்க கடவுள்கிட்ட ஏதாவது சரண்டர் பண்ணியிருந்தீங்கன்னா டெஃபினெட்லி யூனிவர்ஸ் உங்களுக்கு அது ரிட்டர்ன் தருவாங்களாம். ஏதாவது நீங்க கடவுள்கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிருக்கீங்கன்னா, கடவுளே நான் உங்களை நம்புறேன், எனக்கு நீங்க இது தருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. இது மேபி ஏதாவது ரிலேஷன்ஷிப்பை வச்சிருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது கான்ட்ராக்ட், அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. சரியா, கான்ட்ராக்ட், டாக்குமெண்ட்டுக்கு அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. ஸோ இது மேரேஜ் கூட இருக்கலாம், ஒரு சில பேருக்கு டாக்குமெண்ட்ஸா இருக்கலாம். ஸோ நீங்க அதை கடவுள்கிட்ட நீங்க ஒப்படைச்சிட்டீங்கன்னா, ட்ரை பண்ணிட்டேன் என்னால முடியல, பட் சடனா உங்களுக்கு அது கிளியர் ஆகும். சரியா, அதுக்கான ஐடியாஸ் ஏதாவது கிடைக்கலாம். இது இந்த வீக்கெண்ட்ல எல்லாம் ஏதாவது உங்களுக்கு கிடைக்க சான்சஸ் இருக்குது, அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. ஃபைனலி உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும். பிகாஸ் இதுல ஒரு டாக் இருக்குது. எஸ், பெட் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வளர்க்கலாம். பெட் உங்களுக்கு நிறைய விஷயங்களை கத்து கொடுக்கலாம், மேபி நிறைய விஷயங்களை தெரிஞ்சிக்கலாம், அந்த மாதிரி எனர்ஜி தெரியுது. கர்மா கிளியரன்ஸ் தெரியுது, பிகாஸ் டெத் கார்டு வந்திருக்குது. ரைட், தேங்க்யூ ஸ்பிரிட். யாராவது பிரெக்னன்சிக்கு யோசிச்சுட்டு இருக்கீங்க, பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா எஸ், அது ஆகலாம். நீங்க மேரிடா இருக்கீங்க, எஸ், பிரெக்னன்சியை பத்தி பேசலாம், அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. சரி, ஆகுறீங்கன்னு சொல்ல முடியாது, குட் நியூஸ்ன்னு சொல்ல முடியாது. எஸ், அந்த குட் நியூஸ்க்கு நீங்க பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ ஸ்பிரிட். அகைன் இந்த மதரோட எனர்ஜி தான், குயின் ஆஃப் பென்டிகல்ஸ். இந்த தடவை மதர் டாட்டருக்கு கூட ரொம்ப லவ்வபிளா நீங்க இருக்க போறீங்க. எஸ், மதர் டாட்டர் யாராவது இருந்தீங்கன்னா ஒரு ஒற்றுமை இருக்கும், எனக்கு அப்படி தோணுது. ஏதாவது சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா அது கிளியர் ஆகும். உங்க பாஸ்ட் லைஃப்ல இருந்து யாரும் உங்க லைஃப்ல வர போறாங்க, நீங்க அவங்கள மீட் பண்ணுங்க. எமோஷனலி கான்வர்சேஷன் இருக்கலாம், இது உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம், உங்களோட பாஸ்ட் லைஃப் பர்சன் யார் வேணாலும் இருக்கலாம், உங்களோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டா கூட இருக்கலாம். உங்களுக்கு அக்கார்டிங் நீங்க பாருங்க. உங்க பார்ட்னருக்கு எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னா எஸ், சடனா அவங்க உங்களை மீட் பண்ணதுக்கு வருவாங்க. சரியா, ஏதாவது கமிட்மெண்ட்டும் நீங்க கேட்கீங்கன்னா எஸ், இந்த வீக் இருக்கு. மதர் லவ் இருக்குது, ஒரு சில பேருக்கு மதரோட லவ் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, இல்லைன்னா உங்களோட மிஸ்ஸஸோட லவ்.
உங்களோட ஒய்ஃபையோட லவ்வை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, அவங்களோட கேரிங்கை எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா எஸ் டெஃபினெட்லி அவைலபிளாக இருக்குது போர்ட்டல். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. ஒரு சில பேருக்கு எனக்கு இங்கே தெரியுது ஏதாவது சிபிலிங்ஸ் கிட்ட இருந்து நீங்கள் சப்போர்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா எஸ் கிடைக்கலாம், பட் அது லிமிட்டடா இருக்கும்னு சொல்லி எனக்கு தெரியுது. இது நீங்க உங்களுக்கு அக்கார்டிங் பாருங்க. உங்களோட சிப்லிங்ஸ் கிட்ட இருந்து நீங்க சப்போர்ட் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, அதாவது உங்களோட சிஸ்டர் பிரதர் யார் வேணாலும் இருக்கலாம், அவங்க கிட்ட இருந்து ஏதாவது ஃபைனான்சியல் வைஸா அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னா எஸ் கிடைக்கும், பட் லிமிட்டட் மாதிரி. அதுல ஒரு லெசனும் இருக்கும், உங்களுக்கு லைஃப் லெசன் இருக்கும், சரியா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது ஒரு சில பேருக்கு. கிங் ஆஃப் ஸ்வாட்ஸ்கான எனர்ஜி, நான் லைஃப் லெசன் சொன்னி கிங் ஆஃப் ஸ்வாட் சீரியஸ்லி அதுதான் லைஃப் நிறைய கற்றுக் கொடுக்கும். யா ஸோ ஏதோ இருக்குது உங்களுக்கு, பெரிய விஷயத்த நீங்க கத்துப்பீங்க. மேபி இது உங்க ஃபேமிலி கிட்ட இருந்து இருக்கலாம், இல்லைன்னா உங்க மதர் சிப்லிங்ஸ் கிட்ட இருந்து நீங்க ஏதாவது லைஃப் லெசன் இந்த வீக்ல நீங்க கத்துப்பீங்க. உண்மையா பொய்யா இது எது வேணாலும் இருக்கலாம். பிகாஸ் டெத் கார்டு வந்து ஒரு பெயின் ஆனது, சரியா? அந்த பெயின்ல இருந்து நம்ம வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்றோம். அந்த டைம்ல தான் ஒரு நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆகுது, ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மேஷனா இருக்கும். அந்த மாதிரி ஒரு எனர்ஜி. பிகாஸ் இது ஸ்கார்பியனோட எனர்ஜி, ரைட்? டெத் அண்ட் நியூ பிகினிங். இந்த ஃபூலோட எனர்ஜி அதே தான், இம்மெச்சோர் ஆனது. நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியாம இருக்கலாம், பட் அது விசிபிள் ஆக ஆரம்பிக்கும், ரைட்? ஸோ இது ரிலேஷன்ஷிப்பை வச்சு கூட இருக்கலாம் ஒரு சில பேருக்கு, ஒரு சில பேருக்கு உங்க பார்ட்னரை வச்சு இருக்கலாம், ஒரு சில பேருக்கு உங்க ஃபேமிலி. எனக்கு அவுட் சைட் பீப்புள் மாதிரி தெரியல, வீட்டுக்குள்ளேயே நீங்க நிறைய விஷயங்களை கத்துக்கல, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. இனி புரிஞ்சுப்பீங்க, ட்ரை பண்ணுவீங்க புரிஞ்சிக்கிறதுக்கு, அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. யா தேங்க்யூ ஸ்பிரிட், தேங்க்யூ. ஒன் செகண்ட், கார்டு விழுந்துடுச்சு. தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ ஸ்பிரிட். ரீமேன் பாசிட்டிவ். எஸ் பாசிட்டிவா இருக்கணுமா எல்லா விஷயத்துலையும்? நான் இன்னும் கொஞ்சம் கார்ட்ஸ் எடுத்துருவேன், அதுக்கப்புறம் கிளாரிட்டி. இட்ஸ் அப் டு யூ. ஓகே, இதுல நான் உங்களுக்கு ஒன்று சொல்லணும்னு ஆசைப்படுறேன். சூஸ் நியூ டைரக்ஷன்ஸ். புது டைரக்ஷன்ஸ் லைஃப்பை கொண்டு வாங்க, புது டைரக்ஷன்ஸை கொண்டு வாங்க. உங்களுக்கு அப்படி ஏதாவது ஒரு எண்ணம் இருக்குது, அதாவது இல்லை எனக்கு இவங்கள தான் பிடிக்கும், பர்டிகுலரா இவங்கள எனக்கா பிடிக்காது, அந்த மாதிரி ஏதாவது ஒரு எனர்ஜிஸ் இருக்கு. இல்லை எனக்கு இந்த மாதிரி ஒரு பர்சன் தான் வேணும், இந்த மாதிரி பர்சன் எனக்கு தேவையில்லை, எனக்கு செட் ஆக மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு தாட்ல சேஞ்சஸ் இருக்குது, சரியா? நான் சொல்லல அவங்கள விட்டு போவீங்க, அவங்க உங்களை விட்டுட்டு போவாங்கன்னு. அந்த மாதிரி ஒரு தாட்ல உங்களுக்கு பாசிட்டிவிட்டி தெரிய ஆரம்பிக்கும். மேபி நீங்க ஒரு பர்சன், ஒரு எக்ஸாம்பிளா சொல்றேன், ஒரு பர்சனை நீங்க ரொம்ப நெகட்டிவா நினைச்சிட்டு இருக்கீங்க, உங்களை ரொம்ப ட்ரிகர் பண்ணலாம், உங்களை இன்சல்ட் பண்ணலாம், உங்களை ஏசலாம், இல்லைன்னா உங்களை ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு அந்த பர்சனை இரிட்டேட் பண்ற மாதிரி இருக்கும். மேபி அவங்க வந்து உங்க பார்ட்னரா கூட இருக்கலாம், ரொம்ப ஸ்வீட்டான பர்சனா இருக்கலாம், பட் சடனா மைண்ட் சேஞ்ச் ஆகும், ரைட்? அவங்களோட பிஹேவியர் சேஞ்ச் ஆகும். அந்த மாதிரி ஏதாவது கான்செப்ட்ல இருக்கிறவங்களுக்கு உண்மைகள்ல நீங்க தெரிஞ்சுப்பீங்க. மேபி அவங்க கேரக்டரிஸ்டிக்ஸை புரிஞ்சிக்க ஆரம்பிப்பீங்க. ஆஹா, இந்த பர்சன் இந்த மாதிரி பர்சனாலிட்டி, இவங்க இப்படிதான் இருப்பாங்க, நம்ம அதை தப்பான ஆங்கிள் பார்க்க கூடாது, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது, சரியா? ஸோ நீங்க யோசிக்கிறதுல மாற்றங்கள் இருக்குது, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் நீங்க கொண்டு வருவீங்க. அது வெளியிருந்து வராது, உங்களுக்கு உங்களுக்கு ஆள் மனமே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கைட் பண்ணும். பிகாஸ் இட்ஸ் அப் டு யூன்னு இருக்குது, பொறுப்பு உங்ககிட்ட தான் இருக்குது, நீங்க தான் எல்லாம் கிளியர் பண்ணும். பிகாஸ் டெத் கார்டு அண்ட் அதுக்கு பக்கத்துலேயே த எம்பரர்ஸ் அண்ட் டெம்பரன்ஸ், வேற
ஃபோர் ஆஃப் வான்ஸ்க்கான எனர்ஜிஸ் எல்லாமே ரொம்ப பவர்ஃபுல்லான கார்ட்ஸ் இருக்குது. இந்த ஃபூலோட கார்டும் சரியா ஏதோ மேஜர் லெவல்ல இருக்குது. இது வந்து இந்த வீக்குக்கு மட்டும் இல்ல, இது ஒரு ப்ராசஸ் மாதிரி எனக்கு தெரியுது. சரியா ஒரு சில பேருக்கு இது ப்ராசஸ் தான். பிகாஸ் எனக்கு இதுல எனர்ஜிஸ் ஃபீல் ஆகுது. பிகாஸ் மேஜர் ஆர்கானாஸும் இருக்குது ரைட். ஸோ மேஜர் ஆர்கானா வந்து பெரிய லெவல்ல இருக்கும். ஸோ பெரிய லெவல்ல ஏதாவது நடக்கும் போது இருக்குதுல்ல, அது நமக்கு ப்ராசஸ் லென்த்தியா போகும். இந்த பர்டிகுலர் டைம் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது சரியா. அண்ட் ஒரு சில பேர் அன்கண்டிஷனல் லவ் பத்தி நீங்க நிறைய புரிஞ்சிக்க ஆரம்பிப்பீங்க. அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. ரொம்பவே நீங்க நெகட்டிவா போயிருந்தீங்கன்னா பாசிட்டிவ்ல நீங்க ஆக ஆரம்பிப்பீங்க. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது சரியா. எமோஷனல் பவுண்ட் இந்த வீக்ல உங்களுக்கு இருக்க போது, இது உங்க ஃப்ரெண்டா இருக்கலாம், பாஸ்ட் லைஃப்ல உள்ளவங்க. எமோஷனலி நீங்க கான்வர்சேஷன் பண்றீங்க. தேங்க்யூ ஸ்பிரிட். ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க மேபி இந்த வீக். இல்லைன்னா உங்களோட ஹோல் ப்ராசஸே அந்த மாதிரி இருக்கலாம். ரொம்ப ஹாப்பியா நீங்க லக்கியா ஃபீல் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ். எஸ் எனக்கு இந்த பார்ட்னர் கிடைச்சது ரொம்ப நான் லக்கியா ஃபீல் பண்றேன், ஹாப்பியா ஃபீல் பண்றேன். எனக்கு இந்த ஜாப் கிடைச்சது ரொம்பவே லக்கியா ஃபீல் பண்றேன். அந்த மாதிரி ஏதாவது எனர்ஜிஸ் இருக்கலாம். ஒரு சில பேருக்கு ஜாப் சேஞ்சிங்கும் இருக்குது. ஏதாவது ஜாப நீங்க ஊடையில விட்டீங்க, ரிசைன் பண்ணீங்க, இல்லைன்னா எஸ் சேஞ்சிங் தேடிட்டு இருக்கீங்கன்னா எஸ் இந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குது சரியா. தேங்க்யூ ஸ்பிரிட். தேங்க்யூ. குட் தாட்ஸ். எஸ் நான் அதை தான் சொன்னேன். அன்லைக்கிங்லி குட் தாட்ஸ் நீங்க கொண்டு வருவீங்க. ரொம்பவே போல்டா எல்லா விஷயத்தையும் பண்ணுவீங்க இந்த வீக்கு. தப்புனா தப்பு, கரெக்ட்னா கரெக்ட், இது என்னோட ஃபேமிலி அந்த மாதிரிலாம் இருக்காது. தப்பா இது, ஆமா இது தப்பு, இது ரைட்டா இது ரைட், அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. லக்கியா ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொன்னேன். தேங்க் காட். ஏதாவது புதுசா பண்ண ட்ரை பண்ணுங்க. நீங்க உங்களோட சாஃப்ட் ஸ்கில்ல இன்க்ரீஸ் பண்ணணுமா? சாஃப்ட் ஸ்கில்ங்கிறது என்னது? கொஞ்சம் பேசுறதுல கரெக்ஷன்ஸ். ஒரு சில பேர் சொல்லுவாங்க தெரியுமா, பேசுறதுலயே ரொம்ப அழகா இருக்கும், அவங்க பேசுறத உடனே கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு தோணும். ஒரு சில பேர் ரொம்பவே சாஃப்டா தான் இருப்பாங்க, பேசிட்டே இருப்பாங்க. பட் அவங்க பேசும்போது கொஞ்சம் இரிட்டேட் ஆகும் ஒரு சில பேர் பேசுறது ரைட். ஒரு சில பேர் பேசுறது வந்து நம்ம பேசுறதை கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு எனர்ஜி, ஆரா கனெக்ஷன்ஸ் ரைட். அது சாஃப்ட் ஸ்கில்ல தான் வரும். நம்ம அவங்களோட விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கிடுறோம். அவங்களுக்கு ஆப்போசிட் பர்சனுக்கு நம்ம என்ன கான்வர்சேஷன் பண்ணணும், என்ன டோன்ல யூஸ் பண்றோம், அதுவும் மேட்டர் பண்ணுது. ஸோ அதுதான் இங்க எனக்கு தெரியுது. சாஃப்ட் ஸ்கில் அதுதான். நீங்க உங்களோட சாஃப்ட் ஸ்கில்ல இம்ப்ரூவ் பண்றீங்க, அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது சரியா. அதனால நிறைய உங்களுக்கு பிளஸ்ஸிங்ஸ் கிடைக்கும். உங்க சாஃப்ட் ஸ்கில் நீங்க யூஸ் பண்ணும்போது இருக்கலாம், ஆப்போசிட் பர்சன் கிட்ட இருந்து உங்களுக்கு நிறைய எனக்கு ரொமான்ஸ் கேக்குது. மேபி உங்க பார்ட்னர் கிட்ட இருக்கலாம். உங்க சாஃப்ட் ஸ்கில்ல நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களோட குட் தாட்ஸ் இல்ல பாசிட்டிவா நீங்க யோசிக்கிற மாதிரி சரியா. போல்டா உங்க விஷயத்த வைக்கும் போது மேபி அவங்க ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகலாம். ஓகே இந்த பர்சன் இப்படி இருந்தாங்க, சடனா சேஞ்ச் ஆயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி சரியா. யோகா பண்றது நல்லதான். யோகா, எக்ஸசைஸ், மெடிடேஷன் எது வேணாலும் உங்களுக்கு சின்ன சின்ன யோகா இருந்தாலுமே பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஷிப் மைட் பி எஸ் நான் சொன்னேன் உங்களுக்கு 6 ஆஃப் கப்ஸ் வச்சு உங்களுக்கு ஏதோ பாஸ்ட் லைஃப்ல இருந்து வராங்க. மேபி ஒரு சில பேருக்கு ஃப்ரெண்ட்ஸ் சிக்னிஃபிகண்டா இருக்கலாம். இது பாசிட்டிவா நெகட்டிவானா? மதர் ஃபாதர் ஃபேத்ஃபுல். எஸ் ஒரு சில பேருக்கு எனக்கு இங்க தெரியுது என்னன்னா, எஸ் நான் சொன்னேன் உண்மைகளை தெரிஞ்சுப்பீங்க. மேபி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து நிறைய உண்மைகளை தெரிஞ்சுப்பீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரு உங்களுக்கு லைஃப் டைம் கை கொடுப்பாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு எனக்கு அதுதான் தெரியுது. யாரு உங்களை விட்டு போறாங்க, அந்த மாதிரி நிறைய எனர்ஜிஸ் இருக்குது. சப்போர்ட் யார் பண்றவங்களுக்கு, கஷ்டத்துல சப்போர்ட் பண்றவங்கள நம்ம எப்பவுமே கூடயே வச்சுக்கணும் ரைட். அது அவங்க எவ்வளவு கஷ்டத்துல போனாலுமே அது பேசிக் கான்செப்ட் தான்.
பேசிக்கான ஒரு விஷயம் தான், ரைட்? அந்த மாதிரி ஒரு எனர்ஜி தெரியுது எனக்கு. நீங்களும் அதை தான் ஃபாலோ பண்ண போறீங்க. ஒரு சில பேர் எஸ் உங்களை ரொம்ப மிஸ்லீட் பண்ணியிருந்தாங்க, இல்லைன்னா உங்களுக்கு அந்த டைம்ல அவங்களால ஏதாவது சிச்சுவேஷன் ப்ராப்ளமாவும் இருக்கலாம். ஒரு சில பேருக்கு, ஒரு சில பேர் உங்களை யூஸ் பண்ற மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. நான் சொன்னேன் மதர் ஃபாதர்ன்னு. மதர் ஃபாதர் கிட்ட இருந்து மேபி ஒரு சில பேரு லவ் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா கிடைக்கும். ஒரு சில பேருக்கு மதர் ஃபாதர் ஹீலிங் இருக்குது. இது நான் சொன்னேன் ஒரு ப்ராசஸ். இது ஜூ மந்திரகாளி சொல்ற மாதிரி போவாது. மதர் ஃபாதர் ஹீலிங்லாம், மதர் ஃபாதர் ஹீலிங்கிறது என்னது, ஒரு நம்ம இது துருவா ஃபேமிலி துருவா வர்றது. அது ஹீல் ஆகும், சரியா? சொல்லுவாங்கல்ல, அம்மா செஞ்ச பாவம், அம்மா செஞ்ச கர்மா, குட் கர்மா, அப்பா செஞ்ச குட் கர்மா, அப்பா வழியில இருந்து வருது, அம்மா வழியில இருந்து வருது. அந்த மாதிரி ஒரு எனர்ஜி. ஸோ ஹோல் டோட்டல் உங்களோட டிஎன்ஏ எனக்கு ப்ராசஸ் தெரியுது. நீங்க இதுக்கான ஏதாவது ஆக்ஷன்ஸ் எடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. இன்னர் ஒர்க் பண்ண போறீங்க. எஸ், உங்களை ஹீல் பண்ண போறீங்க. மேபி நீங்க யோகா அந்த பாசிட்டிவ் தாட்ஸ் வைக்கிறது, அதுக்கு நீங்க சூன்ய எனர்ஜில போயிருவீங்க, சரியா? இது சூன்ய எனர்ஜி தான். ஜீரோ, ஒண்ணுமே இல்ல. ஜீரோ ஜீரோ நமக்கு யாருக்கிட்டையும் காம்படிஷன் பண்ணணும் தேவையில்ல, ரைட்? நம்ம நம்மளாவே இருப்போம். அந்த மாதிரி ஒரு எனர்ஜி. ஹனுமான்ஜியை வழிபடுறது நல்லது. எஸ், உங்களுக்கு ஏதாவது அப்படி பிடிக்கும்னா எஸ், நீங்க பிலீவ் பண்றீங்கன்னா டெஃபினெட்லி அவங்கள வழிபடலாம். உங்களுக்கு மென்டலி நல்லா ஸ்ட்ராங் ஆகுவீங்க. மேபி எனக்கு தோணுது ஹெல்த்லயும் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா எஸ், அது ஹீல் ஆக சான்சஸ் இருக்குது. பிகாஸ் டெம்பரன்ஸோட கார்டு வந்திருக்கு, ரைட்? ரிங் ஏதாவது சர்ப்ரைஸ் இருக்கலாம் எனக்கு, இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது கிஃப்ட் கிடைக்கலாம், இல்லைன்னா யாருக்காவது ஏதாவது இது மேபி எனக்கு இங்க தோணுது ஏதாவது பிரசன்டேஷன் இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது பர்த்டே அந்த மாதிரி ஏதாவது வரும்போது கிஃப்ட் கொடுக்குற மாதிரி, அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது, சரியா? யூகே, யூஎஸ், ஓகே. ஃபாரின் டிராவல் இருக்குது ஒரு சில பேருக்கு, இல்லைன்னு நீங்க ஆல்ரெடி ஃபாரின்ல இருக்கீங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாவது ஸ்பெசிபிக் மெசேஜஸ் இருக்கலாம். த மெஜிஷியனோட எனர்ஜி. ஒன் செகண்ட். த மூன் மேஜிக்ஸ். மூன் மேஜிக் பண்றது நல்லது. எஸ், ஃபாரின்ல இருந்து நீங்க இந்தியாவுக்கு வரணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்கன்னா எஸ், அதுக்கான சான்ஸும் அவைலபிள் இருக்குது. இல்லைன்னா உங்களோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் யாரையாவது நீங்க மீட் பண்ணலாம். மேபி நீங்க அவுட் ஆஃப் கண்ட்ரில இருக்கலாம். அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. இன்ஃபினிட்டி சைன் அகெயின். இன்ஃபினிட்டி சைன் என்னது, சைல்ட்ஹுட் எனர்ஜில போறது, உங்களோட மெமரியை நீங்க கலெக்ட் பண்றது, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது, சரியா? நீங்க பண்ண நல்ல நல்ல விஷயங்கள், நிறைய பியூட்டிஃபுல்லான திங்ஸ், சின்ன வயசு ஞாபகங்கள் வரும், ரைட்? ஆட்டோகிராஃப் மாதிரி, அந்த மாதிரி ஏதாவது நீங்க ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம். அது உங்களுக்கு நல்ல பாசிட்டிவா இருக்கும். இந்த மூன் மேஜிக்ஸ் பண்றது நல்லது. மேபி ஒரு சில பேருக்கு மூட் ஸ்விங்ஸ் இருக்கலாம் அந்த பாயில. இந்த மூன் மேஜிக் பண்ணும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா உங்களோட மூட் ஸ்விங்ஸ் பேலன்ஸ்ல வர சான்சஸ் ஹைலி தெரியுது, சரியா? ஓகே, இதுதான் உங்களுக்கான ரீடிங். பாயில் 2, பாயில் 3க்கு போலாம். பாய். ஹலோ பாயில் 3. எஸ், உங்களுக்கான ரீடிங்கை பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்பிரிட். தேங்க்யூ. பாயில் 3. ஓகே, விழுந்துடுச்சு கார்டு, நான் எடுக்கேன். த டவர். இது எனக்கு பாசிட்டிவா தெரியுது. வாவ், கிங் ஆஃப் பென்டிகல். ஒரு சில பேருக்கு ப்ரொமோஷன், குட் நியூஸ், சக்சஸ், ஏதாவது நீங்க ஃபேம்ல வரலாம், அந்த மாதிரி எனர்ஜிஸ் இருக்குது. ஏதாவது ஃப்ரெஷர் ஜாபுக்கு ஏதாவது ஃப்ரெஷர் ஜாபுக்கு தேடிட்டு இருக்கீங்கன்னா எஸ், உங்களுக்கு போர்ட்டல் அவைலபிளா இருக்கு, சரியா? மேபி பிகினிங்ல கொஞ்சம் டிரான்ஸ்ஃபார்மேஷன் இருக்கலாம். தட் அவரோட எனர்ஜி. ஏதாவது மெசேஜ் ரிசீவ் பண்ணணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்கன்னா எஸ், உங்களுக்கு ரிசீவ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, சரியா?
ஒரு ரொமான்ஸ், செக்ஷுவல் எனர்ஜிஸ் அந்த மாதிரி தெரியுது. த எம்பரரோட எனர்ஜி கொஞ்சம் ஈகோ கிளாஷ் இருக்கலாம் ஒரு சில பேருக்கு. எஸ், ஒரு சில பேருக்கு டெஃபினெட்லி ப்ரொமோஷன் இருக்குது. நிறைய விஷயங்களை நீங்க சேஞ்ச் பண்ணுவீங்க உங்க லைஃப்ல, அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. சரியா? இது பாசிட்டிவா தான் இருக்கும். சரியா? அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. ஏதாவது பேட் டைம் போயிட்டு இருந்துச்சுன்னா அந்த டவரோட கார்டு அதுதான். அது அதாவது இது வந்து நெகட்டிவ் கார்டுன்னு சொல்ல முடியாது, பாசிட்டிவ் தான். நான் அதான் உங்களுக்கு சொன்னேன், இது பாசிட்டிவா தான் எனக்கு தெரியுது, நெகட்டிவா தெரியல. தேங்க்யூ ஸ்பிரிட். ரொம்ப ஆக்டிவா, ஓவர் ஆக்டிவா இருப்பீங்க, இல்லைன்னா ஓவர் எமோஷனல் ஆகுவீங்க, இல்லைன்னா ஓவரா கோவப்படுறது, ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும். அந்த மாதிரி எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. சரியா? ஏதாவது பிளானிங் பண்ணலாம் நீங்க, உங்களோட கரியரை பத்தி இருக்கலாம். இது உங்க லைஃப்ல நீங்க என்னதை அச்சீவ் பண்ணணும், ஒரு ஸ்ப்ரெஸ் ஸ்டார்ட் அப் பண்ணணும்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. சக்சஸ், ஃபேம் எனக்கு இங்க தெரியுது. ஹார்ட் ஒர்க் நீங்க கொடுக்கறதுக்கு ரிவார்ட்ஸ் உங்களுக்கு டெஃபினெட்லி கிடைக்குது. த எம்பரரோட எனர்ஜி, எஸ், நிறைய பாசிட்டிவ் ரிசல்ட் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ரிலேஷன்ஷிப்லயும் ஒரு ஹாப்பி மூமெண்ட் போன மாதிரி இருக்கு. நீங்க ஹார்ட் ஒர்க் கொடுக்கறதுக்கான அவுட்கம் உங்களுக்கு கண்டிப்பா இந்த வீக் பார்க்க முடியும். எனக்கு ஒரு சில பேருக்கு தெரியுது ஏரி சைன் சிக்னிபிகண்டா இருக்குது. சரியா? ஏரிஸ் இல்லைன்னா எர்த் சைன், ஏதாவது இந்த மாதிரி பர்சன் கூட நீங்க டீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? அவங்க கிட்ட இருந்து ஏதாவது மெசேஜஸ் கிடைக்கலாம். கொஞ்சம் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணுங்க. ஏதாவது ஒரு விஷயத்துல நீங்க ரொம்ப ஸ்டிக்கா அடிக்ஷனா இருக்கீங்கன்னா அதுல இருந்து கொஞ்சம் ஸ்பேஸ் கிரியேட் பண்ணுங்க. இந்த மூணோட எனர்ஜி பவர்ஃபுல்லான எனர்ஜி. ஷேடோ ஒர்க் நீங்க பண்ணலாம். ஒரு சில பேர் எனக்கு இங்க தெரியுது ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்களா இருக்கும். த ஹேங்க்ட் மேனோட எனர்ஜி நீங்க மாத்தி யோசிச்சு பாப்பீங்க, இல்லைன்னா டிஃப்ரெண்ட் ஆங்கிள் ஒவ்வொன்றையும் ட்ரை பண்ணி பாப்பீங்க. அதுல உங்களுக்கு சக்சஸ் ஃபேம் கிடைக்கும். சக்சஸ் ஃபேம் சொல்லி பாருங்க, நைட் ஆஃப் பென்டிகல்ஸ். சக்சஸ் நோக்கி நீங்க போயிட்டு இருக்கீங்க டெஃபினெட்லி. இது மேபி எனக்கு மோஸ்ட்லி எனக்கு இங்க கரியர்ல தெரியுது. சரியா? த எம்ப்ரஸோட எனர்ஜி நீங்க டெஃபினெட்லி அச்சீவ் பண்ணுவீங்க நிறைய விஷயங்கள. அந்த மாதிரி எனர்ஜிஸ் எனக்கு இங்க தெரியுது. எஸ், ஏதாவது மீட்டிங் இருக்கலாம் இந்த வீக்ல. யாரையாவது நீங்க மீட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எஸ், டெஃபினெட்லி பாசிபிள் இருக்குது. அவங்க கிட்ட இருந்து ஏதாவது மெசேஜ், சிக்னல், இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் த்ரூவா ஏதாவது உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஸ்டாக்கர் கேக்குது, ஏதாவது ஸ்டாக்கர் இருக்காங்க, உங்களை ரொம்ப ஸ்டாக் பண்றாங்களா இருக்கும் அவங்க. அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. நீங்க பாத்துக்கோங்க. இது யார் வேணாலும் இருக்கலாம், தேர்ட் பர்சனா இருக்கலாம், இல்லைன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட இருக்கலாம். தேங்க்யூ ஸ்பிரிட். எனக்கு இங்க தெரியுது உங்களை யாரும் நம்பலன்னா, அவங்க வந்து சொன்னாங்க நீங்க போய் நீங்க உண்மை இல்ல அந்த மாதிரி யாராவது வார்த்தைங்களை உங்கள்கிட்ட விட்டாங்கன்னா அந்த பர்சன் கொஞ்சம் கில்ட் ஷேம்ல இருக்காங்க. பிகாஸ் அந்த பர்சனே கொஞ்சம் ஷேடோ ஒர்க்ல இருக்காங்க. ரிஃப்ளெக்ட் ஆகுது, ரைட்? இந்த மூணோட எனர்ஜி ரிஃப்ளெக்ஷன். அந்த பர்சன் எதை யோசிக்காங்களோ அதை உங்க மேல திணிக்காங்க. அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். ஸோ அதுக்கான கிளாரிட்டிஸ் ஏதாவது கிடைக்கலாம். இல்லைன்னா நீங்க அவங்கள ஃபர்கிவ் பண்ணணும். அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. அதை பிடிச்சு வைக்க வேண்டாம். சரியா? இது ஒரு நோய் மாதிரி, ரைட்? ஒரு சில பேருக்கு இருக்கும், தப்பு தான் பண்றத மத்தவங்கள குத்தி காமிப்பாங்க, மத்தவங்க மேல பழிய போடுவாங்க. இது பேசிக்கலி அவங்களோட நேச்சரே. சோ அதுல ஒரு கிளாரிட்டி கிடைக்குது, நீங்க கொண்டு வரீங்க. இந்த பர்சன் இப்படிதான். இப்ப நான் இவங்களுக்காண்டி எதுக்கு வருத்தப்படணும், இவங்களுக்காண்டி எதுக்கு நான் டென்ஷன் ஆகணும், ரைட்? என்னோட சந்தோஷத்தை ஏன் நான் சாக்ரிஃபைஸ் பண்ணணும்?
அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது, நல்ல எனர்ஜி. உங்களை பத்தி யோசிக்காதவங்களை பத்தி நீங்க எதுக்கு அவங்கள பத்தி யோசிக்கணும்? நான்சென்ஸ் மாதிரி ஏதாவது சொல்றவங்களுக்கு பேச்சு கேட்கறதுக்கு உங்ககிட்ட அவ்வளவு டைம் இருக்கா? உங்க எனர்ஜி எதுக்கு நீங்க லூஸ் பண்றீங்க? தேவையில்லையே, வேஸ்ட் பண்ண வேண்டாமே. அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. குட், தேங்க்யூ ஸ்பிரிட். ஒரு மெச்சோர் எனர்ஜிக்கு வாரீங்க, சரியா? பேஜ்ல இருந்து கிங் ஆஃப் பென்டிகல்ஸ், மெச்சோர் ஆகுறது, டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல மாறுறீங்க. இந்த ஆங்க்டு மேனோட எனர்ஜி வருது. எஸ், டிஃப்ரெண்டா உங்களை பார்ப்பாங்க. மேபி உங்கள்கிட்ட ரொம்ப பேசிட்டே இருப்பாங்களா இருக்கும், நீங்க எதுவுமே சைலண்டா இருப்பீங்களா இருக்கும், சொல்ல மாட்டீங்களா இருக்கும். அதே இது ஆப்போசிட் கூட இருக்கலாம், நீங்க ரொம்ப பேசுவீங்களா இருக்கும், இப்போ சைலண்டா பார்த்துட்டு அவங்க ட்ரிகர் ஆகுவாங்க உங்களை பார்த்துக்கிட்டு. ஓ மை காட், இந்த பர்சன் ஏன் ரியாக்ட் பண்ண மாட்டேங்காங்க நம்ம இவ்வளவு பேசுறோமே அப்படின்னு சொல்லிட்டு, சரியா? அவங்களே உங்களை விட்டு டிஸ்டன்ஸ்ல போவாங்க. நீங்க அவங்க பேசுறத வச்சு ட்ரிகர் ஆகணும், அவங்களுக்கு ரிப்ளை பண்ணணும் தேவையில்ல, சரியா? அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. யூ ஆர் ரெடி. உங்களோட கம்யூனிகேஷனை கிளியரா வைக்கணுமா? ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இருக்குது உங்களுக்கு. எஸ், நான் சொன்ன ஏதாவது ப்ரொமோஷன்ஸ் ஏதாவது கிடைக்கலாம், ஜாப் சேஞ்சிங், எஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்குது, இந்த பாட்டம்ல இருக்குது, ரைட்? ஏதாவது எக்ஸ்பெக்ட் பண்றீங்கன்னா கால்குலேட்டிவ் ரிஸ்க் எடுக்கலாம், சரியா? அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. ஏதோ டிராவல்ஸ் இருக்குது, இது உங்களுக்கு அக்கார்டிங் பாருங்க. மேபி இது சிட்டி டிராவல் இருக்கலாம், ஒரு சில பேருக்கு அவுட் ஆஃப் டிராவல் இருக்கலாம். அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. பிஸ்னஸ் ரிலேட்டடா, பிஸ்னஸ்ல நீங்க நிறைய ப்ராஃபிட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. நீங்க முதல்ல ஏதோ புட் பண்ணதுக்கான ரிசல்ட் அவுட்கம் இப்போ ரொம்ப பாசிட்டிவா தெரியும். தேங்க்யூ ஸ்பிரிட், தேங்க்யூ. நான் சொன்னேன் ஏதாவது விசிட்டிங் இருக்கும், இது ஃபாரின் விசிட்டிங் மேபி இருக்கலாம் உங்களுக்கு. ரேக்கி ஹீலிங் ஏதாவது பண்ணலாம், அந்த மாதிரி எனர்ஜி தெரியுது. கௌமா, வெல்த், வெல்தி லைஃப், ஓகே. மை அதர் ஹாஃப், ரெஸ்ட் டைம். ஓகே, ஒரு சில பேருக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப்ல ரியலைசேஷன் வரப்போது, நீங்க அவங்க பர்சன் வந்து அதர் ஆஃப்ங்கிற ஒரு ரியலைசேஷன் வரலாம். வெல்தி லைஃபை நோக்கி நீங்க போறீங்க. கௌமாங்கிறது பிளஸ்ஸிங்ஸ், மகாலட்சுமி. கௌமாவோட பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு இருக்கும். கௌமாக்கு ஃபீட் பண்ணணும்னா நீங்க ஏதாவது ஃபீட் பண்ணலாம். வீட்டில் ஏதாவது உங்களுக்கு ஃபோட்டோ இல்லைன்னா ஏதாவது ஸ்டாச்சூஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்குதுன்னா, எஸ், அதுக்கு நீங்க ஏதாவது படைக்கிறது அந்த மாதிரி ஏதாவது பண்றது நல்லா இருக்கும். பிகாஸ் உங்களோட வெல்தி லைஃப் இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கு பக்கத்துலயே இந்த ரேக்கியோ ஹீலிங்கும் வருது, ரைட்? வெல்தி ப்ராஸ்பரிட்டிஸ் பத்தி பேசுது, உங்களோட லைஃபை பத்தி, வெல்தி லைஃபை பத்தி பேசுது பேசிக்கலி. ஸோ அது பிளஸ்ஸிங் ஷவர்ல உங்களுக்கு முடியலாம், அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. ரெஸ்ட் டைமா, எஸ், ரெஸ்ட் எடுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம். பிறகு உங்களுக்கு ஃபியூச்சர்ல நிறைய ஒர்க் இருக்கும். ஃபேத்ஃபுல்லா இருக்கணுமா? புக்ஸ், நியூ பிஸ்னஸ், ப்ராஃபிட் கெயின். எஸ், நான் இதை பத்தி சொன்னேன் ஆல்ரெடி. நீங்க ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதுலயும் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஃபியூச்சர்லயும் ஏதாவது உங்களுக்கு இதுக்கான பிளஸ்ஸிங்ஸ் தெரியலாம், சரியா? 9 ஆஃப் வாட்டர், 9 ஆஃப் கப்ஸ்க்கான எனர்ஜி, மோட்டிவேஷன், ஓகே. லவ் பேர்ட்ஸ், லவ் பேர்ட்ஸ் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா எஸ் வாங்கலாம். கோ டீப், டீப்பா எதையும் யோசிக்கணுமா? துபாய்,
துபாய் ஒரு சில பேருக்கு சிக்னிஃபிகண்டா இருக்குது. எஸ், ஏதாவது புக்ஸ் ரீட் பண்ண பிடிக்கும்னா நீங்க ரீட் பண்ணலாம். ஃபாரின் கண்ட்ரிஸ், நீங்க ஃபாரின்ல இருந்து பார்த்துட்டு இருக்கீங்களா, இல்லைன்னா ஃபாரின் டிராவல் விசிட்டிங் ஏதாவது இருக்கலாம். அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. சரியா, உங்களோட ஃபேமிலி வைப்ஸ் தெரியுது. ஒரு சில பேர் ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. மேபி ரொம்ப லாங் டைம்க்கு அப்புறம் உங்க ஃபேமிலியை நீங்க மீட் பண்ற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது எனர்ஜிஸ் இருக்கலாம். மோட்டிவேஷன், எஸ், யாரையாவது மோட்டிவேட் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்க. உங்களுக்கு சைக்காலஜிக்கலா அதாவது நிறைய விஷயங்கள் தெரியுது. ஆப்போசிட் பர்சன் இப்போ ரொம்பவே டிமோட்டிவேட்டா இருக்காங்க. அவங்கள மோட்டிவேட் பண்ண, எஸ் டெஃபினெட்லி நிறைய விஷயங்கள் நீங்க அவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு டீச்சர் கான்செப்ட்ல போறீங்க, ஒரு லீடர்ஷிப் கான்செப்ட்ல போறீங்க. பிகாஸ் த எம்பரஸோட எனர்ஜி வந்திருக்கு, த எம்பரரோட எனர்ஜி வந்திருக்கு, சாரி. ஒரு சில விஷயத்த நீங்க டீப்பா பார்த்துதான் தெரிஞ்சுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ரேக்கி ஹீலிங் வந்து நம்ம டீப்பா அதை ஃபீல் பண்ணும்போது இதெல்லாம் எனர்ஜிஸ், ரைட்? டீப்பா டெப்த்ல பார்க்கும்போது அதை நீங்க நல்லா ஃபீல் பண்ண முடியும், உணர முடியும். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கே இருக்குது. எல்லா விஷயத்தையும் எமோஷ்னலி சரி, உங்க ரிலேஷன்ஷிப்லயும் சரி, டீப்பா நீங்க பார்க்க வேண்டியதா இருக்குமா. சரியா, ஃபேத்ஃபுல்லா இருக்கணுமா, நன்றியோட இருக்கணும்னு சொல்லி இருக்குது. இது யாரு கூடனாலும் ரைட். சரியா, அப்பதான் உங்களுக்கு அந்த பிளஸ்ஸிங்ஸ் அபண்டன்ஸ் வந்து உங்களுக்கு குட் கர்மாஸ்ல கேரி ஃபார்வர்ட் ஆயிட்டு இருக்கும். எஸ், ஒரு சில பேர் நிறைய ஃபேத்ஃபுல்லா இருப்பாங்க தெரியுமா, அவங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அது அவங்க கிட்ட இருந்து தான் ரிட்டர்ன் கிடைக்கணும் இல்ல, மேபி டைம்க்கு அக்கார்டிங் உங்களுக்கு ஏதாவது தேவைப்படும் போது ஹெல்ப் பண்ணதுக்கு வருவாங்க. அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. சரியா, மேபி நீங்க ஆல்ரெடி யாருக்காவது ஹெல்ப் பண்ணிருக்கலாம், அது உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்குது. அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் தெரியுது. சரியா, லவ் பேர்ட்ஸ் வளர்க்கணும்னு நீங்க ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்கன்னா எஸ் வளர்க்கலாம். அதனால நீங்க நிறைய ஹீல் ஆகலாம். அந்த மாதிரி எனர்ஜிஸ் தெரியுது. சரியா, இல்லைன்னா ஒரு சில பேர் லவ் பேர்ட்ஸ் நீங்க பார்க்கலாம் உங்களோட ட்ரீம்ல. ஸோ ஏதாவது பார்ட்னர் அந்த மாதிரி ஏதாவது சோல்மேட் நீங்க தேடிட்டு இருக்கீங்கன்னா எஸ் அதுக்கான சிம்டம் உங்களுக்கு தெரியலாம். அதாவது லவ் பேர்ட்ஸ் உங்க கனவுல வருதுன்னா எஸ் டெஃபினெட்லி உங்களோட சோல்மேட்டை நீங்க மீட் பண்ண போறீங்கன்னு ஏதாவது சிம்டம்ஸ் தெரிய சான்சஸ் இருக்குது. சரியா, அந்த மாதிரி ஒரு எனர்ஜிஸ் ஒரு சில பேருக்கு தெரியுது. ஓகே, இதுதான் உங்களுக்கான ரீடிங் கைஸ். பை.